ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அதிக அளவில் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இந்த மெட்டா காக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளே நம்மளுடைய திங்கிங்கை நம்ம கேள்வி கேட்டுக்கிறது. ரொம்ப சுருக்கமாக எளிமையாக புரியணும் அப்படின்னா நான் சரியானபடி போயிட்டுருக்கேனா, நான் நல்ல இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன்னா, இந்த வேலையை செஞ்சதுனால எனக்கு மன திருப்தி இருந்ததா, இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணலாம், அந்த மாதிரி கேள்வியை கேட்டுக்கிறது. நம்மளே கேட்டுக்கிட்டு நம்மளுடைய சிந்தனை முறைகளை வந்து தெளிவாக்கிக்கிறது வந்து மெட்டா காக்னிஷன் அப்படின்வாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எழுதணும். கன்சாலிடேட் பண்ணி எழுதணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் ஸ்கூலில் இருப்போம். காலையில் விடிய காலம் எழுந்திரிச்சு படிச்சிருப்போம், ஈவினிங் வந்து படிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்ந்து என்ன படித்தோம், காலையில் என்ன படித்தோம், ஃபஸ்ட் பீரியட் என்ன நடந்தது, அந்த மாதிரி 8 பீரியடும் என்ன நடந்தது, 8 பீரியடுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து என்ன படித்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு என்ன படித்தேன் அப்படிங்கிறத எழுதி பார்த்துக்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2ஓட நீங்கள் முடிச்சுக்கலாம். அந்த 2வது விஷயம் என்னென்னா, இது எனக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேட்டுக்கணும். நமக்குள்ளாரையே ஒரு கான்செப்டையோ அல்லது ஒரு தியரியோ நமக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் கேட்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்து போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சுதாங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். ஸோ இது 2ம் தான் மெட்டா காக்னிஷனுடைய ஃபர்ஸ்ட் 2 ரூல்ஸ். மீடியா வந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.